41 உயிர்களை துள்ளத் துடிக்க பறித்த ஒரு தேசிய துயரம். ஆதாயம் தேடும் சில அரசியல் கட்சிகளால் அதன் பாதையை இழந்து மெல்ல விலகி முழுக்க அரசியல் பட்டு வருவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. கரூர் சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று களத்தில் நின்று கஷ்டத்தை போர்க்க வேண்டிய தாவேகா சதி என பழியை ஆளும் கட்சி மீது போட்டுவிட்டு தப்பிக்க பார்க்கிறது. இதன் மூலம் தங்களுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லாம் திமுக தான் என்பது போல அரசியல் அனுதாபம் தேடவே பார்க்கிறது தாவேகா. அதே சமயம் தங்களை கடுமையாக விமர்சித்து வரும் விஜய்க்கு தக்க பதிலடி கொடுக்க காத்து கொண்டிருந்த திமுக இந்த சம்பவத்தில் யாரும் அரசியல் அனுதாபம் தேடிவிடக் கூடாது என்பதற்காக சில உடனடி அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது. கரூருக்கு மறுநாள் காலையில் வருவார் என்று சொல்லப்பட்ட முதல்வர் நள்ளிரவே கரூருக்கு புறப்பட்டு ஆக வேண்டிய காரியங்களை முடுக்கியும் விட்டார். இதையெல்லாம் சொல்ல மனமில்லாதவர்கள் இப்படி அதீத அக்கறை எடுத்துக்கொண்டதும் அரசியல்தான் என விமர்சிக்கவே செய்தார்கள். அதே சமயம் இந்த விவகாரத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரும் போலீசார் கதாநாயகன் விஜயை கண்டுகொள்ளாமல் விட்டதும் அரசியல்தான் என்று விமர்சனங்களும் வருகின்றன.